வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் சேல் பங்கின் வீழ்ச்சி காரணங்கள். 1. சர்வதேச இரும்பு விலை சரிவு. உலகளவில் இரும்பு மற்றும் எஃகு விலைகள் குறைவானால் சேல் பங்குகளின் வருமானம் குறைந்து பங்கு விலையிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 2. அதிக கடன். சேல் நிறுவனத்தின் கடன் நிலை டெட் லெவல் அதிகமாக இருப்பதால் வட்டி செலவுகள் மொத்த லாபத்தை குறைக்கும். 3. சர்வதேச போட்டி. சர்வதேச எஃகு உற்பத்தியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டி எதிர்கொள்ள வேண்டும். இது விலைகளை கையாள முடியாமல் சவாலாக இருக்கிறது. 4. முன்னேற்றமற்ற துறைமுகங்கள். சில நேரங்களில் சேல் நிறுவனத்தின் உற்பத்தி மற்றும் விநியோக திட்டங்கள் தாமதமாகின்றன, இது விற்பனை மற்றும் வருமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 5. மார்க்கெட் நிலைமைகள். உலக பொருளாதாரம் மற்றும் இந்திய உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் தாமதம் ஏற்பட்டால் சேல் மீது நேரடி தாக்கம் உண்டு. 6. முன்னோடி சிக்கலான நடவடிக்கைகள். சேல் நிறுவனத்தின் உற்பத்தி செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருப்பது அதன் மொத்த ஆதாயத்தை பாதிக்கிறது. 7. அதிக திறன் குறைந்த தேவை. எஃகு உற்பத்தி அதிகமாகவும் தேவை குறைவாகவும் இருந்தால் விற்பனை பாதிக்கப்படும். 8. மத்திய அரசின் கொள்கை மாற்றங்கள். மத்திய அரசின் வரி, உள்நாட்டு மற்றும் இறக்குமதி கொள்கைகளில் மாற்றங்கள் நேரடியாக சேல் வருவாயை பாதிக்கும். 9. முனைப்பு செலவுகள் கேபெக்ஸ். சேல் நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீட்டு செலவுகள் பங்குகளின் விரைவான வளர்ச்சியை தடுக்கும். 10. மூலப்பொருட்களின் விலை உயர்வு. உற்பத்திக்கான மூலப்பொருட்களின் விலை கோக், இரும்பு, கற்கள் அதிகரித்தால் மொத்த செலவுகளை உயர்த்தி லாபத்தை குறைக்கும். இந்நிலைகளில் முதலீட்டாளர்கள் எப்போதும் தகுந்த ஆராய்ச்சி செய்து சந்தையின் நிலைமைகளை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். 1. சேல் பங்கின் எதிர்காலம் உச்சிக்கேறுமா? சுருக்கமாக தெரிந்துகொள்வோம். 2. உலகளாவிய எஃகு விலைகள் உயர்ந்தால் சேல் பங்குகளின் மதிப்பும் உயர வாய்ப்பு உள்ளது. எஃகு துறையின் சர்வதேச நிலைமையை கவனிக்க வேண்டும். 3. சேல் நிறுவனத்தின் ஒவ்வொரு காலாண்டு முடிவுகளும் அதன் பங்கு மதிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சமீபத்திய நிதி அறிக்கைகளை கவனியுங்கள். 4. மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்கள் சேல் பங்குகளுக்கு மாபெரும் ஆதரவாக அமையலாம். மானியங்கள் மற்றும் கொள்கைகளை பார்க்கவும். 5. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மத்திய அரசின் ஆதரவு சேல் பங்குகளை மேலே தூக்கும் சக்தியாக இருக்கும். 6. சீனாவின் எஃகு உற்பத்தி மற்றும் சர்வதேச கொள்கைகள் சேல் பங்கின் மதிப்பில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தும். 7. தகவலுடன் முதலீடு செய்யுங்கள். தொழில்நுட்ப மற்றும் அடிப்படை பகுப்பாய்வை மறக்காதீர்கள். CTA Call to Action. தெரிந்துகொள்ள சேல் பங்குகளை தொடர்ந்து கண்காணிக்கவும். பங்கின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால வளர்ச்சி குறித்து பார்க்கலாம். 1. சேல் பங்கின் தற்போதைய விலை ரூ. 110 ஆக உள்ளது. முந்தைய விலையுடன் ஒப்பிடுகையில் இது 2.54 விழுக்காடு குறைந்துள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் பங்கு விலை 7.75 விழுக்காடு சரிந்துள்ளது. 2. நிறுவனத்தின் நிதி நிலை. 2024 மார்ச் 31 அன்று முடிவடைந்த நிதியாண்டில் சேல் $1,06,445 கோடி ஒருங்கிணைந்த வருவாயையும் $3,066 கோடி நிகர லாபத்தையும் ஈட்டியது. செப்டம்பர் காலாண்டில் வருவாய் $24,842 கோடி மற்றும் லாபம் $897 கோடியாக இருந்தது. 4. சமீபத்திய முன்னேற்றங்கள். சேல் 2024 நவம்பரில் ஜான் காக்கரல் இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து பசுமை தொழில்நுட்பங்களை செயல்படுத்த ஒப்பந்தம் செய்துள்ளது. இது நிறுவனத்தின் நிலையான வளர்ச்சிக்கு மாபெரும் முன்னேற்றமாகும். 5. பங்குநிலை மதிப்பீடுகள். சேல் பங்கின் பே விகிதம் 17.96 மற்றும் PB விகிதம் 0.79 ஆக உள்ளது. 52 வார அதிகபட்சம் $175.35, குறைந்தபட்சம் $99.66 ஆகும். பங்கு தரவுகளை எப்போதும் கண்காணிக்கவும். 6. முன்னறிவிப்பு மற்றும் முடிவு. ICICI டைரக்ட் கணிப்பின்படி நிஃப்டி 2025ஆம் ஆண்டில் 28,800 புள்ளிகளை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வளர்ச்சியில் சேல் பங்குகளுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கலாம். முதலீட்டுக்கு முன் உங்கள் தொழில்நுட்ப மற்றும் அடிப்படை பகுப்பாய்வுகளை மேற்கொள்ளுங்கள். சேல் பங்குகளை தொடர்ந்து கண்காணியுங்கள். இந்த பங்குகளை வாங்க 10 முக்கிய காரணங்களை பார்ப்போம். 1. இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி. இந்தியாவின் மெகா திட்டங்கள் உயர்மட்ட உள்கட்டமைப்பு வளர்ச்சிகள் இரும்பு மற்றும் எஃகு துறையின் தேவை அதிகரிக்கின்றன. இதன் மூலம் சேல் நிறுவனத்துக்கு வளர்ச்சி உறுதியானது.
2. சர்வதேச இரும்பு விலைகள் உயர்வு. உலகளவில் இரும்பு விலைகளின் உயர்வு சேல் நிறுவனத்தின் வருமானத்தையும் அதிகரிக்கிறது. 3. மத்திய அரசின் ஆதரவு. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் நிதி ஆதரவு சேல் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முன்னேற்றமாக உள்ளது. 4. மிகுந்த உற்பத்தி திறன். சேல் இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உற்பத்தியாளராகவும் அதன் உற்பத்தி திறன் மற்ற நிறுவனங்களை முந்தியுள்ளது. 5. விலை குறைவு வால்யூவேஷன். சேல் பங்கின் தற்போதைய விலை முதலீட்டாளர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக உள்ளது. 6. மிகச்சிறந்த பங்கு தொகுப்பு. சேல் நிறுவனத்தின் நல்ல வருமானம் மற்றும் சரியாக நிர்வகிக்கப்பட்ட பங்கு தொகுப்பு முதலீட்டுக்கே ஏற்றது. 7. மின்னணு வாகனங்கள் வளர்ச்சி. இந்தியாவின் மின்னணு வாகன வளர்ச்சியால் எஃகு மீதான தேவை அதிகரித்து சேல் வருமானத்தில் பங்கு விளைவிக்கும். 8. முதலீட்டாளர்களுக்கு சலுகைகள். சேல் நிறுவனம் தனது முதலீட்டாளர்களுக்கு அதிக டிவிடெண்ட் வழங்குவதால் இது ஒரு சிறந்த முதலீட்டாக உள்ளது. 9. தனியார்மயமாக்கல் வாய்ப்பு. சேல் நிறுவனத்தில் தனியார்மயத்தின் வாய்ப்பு மிகவும் உயர் நிலையில் உள்ளது. 10. முக்கிய ESG தீர்மானங்கள். ESG என்வாயரன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் துறையில் சேல் நிறுவனத்தின் செயல்பாடுகள் அதன் தரத்தை மேலும் உயர்த்துகிறது. சேல் பங்குகளை வாங்க 10 காரணங்களை இப்போது பார்த்தோம். முதலீட்டுக்கு முன் ஆராய்ச்சி செய்து உங்கள் வளர்ச்சிக்கான சரியான முடிவை எடுங்கள். உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி தோழர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.